எங்க போனா? சரியா? சரியா? எங்க போனா? சரியா? எங்க போனான்னு தெரியல. பெட்ரூம்லயும் இல்ல. சரியா? எங்க போனான்னு தெரியல. ஹலோ மச்சான். ஹலோ ப்ரோ. ப்ரோவா? பாண்டி பேசுறேன்டா. ஐயோ மச்சான், பதட்டத்துல என்ன பேசுறது தெரியாம பேசிட்டு இருக்கேன் மச்சான். என்னடா பிரச்சனை? என்னடா மச்சான், காலையில ஏஞ்சி பார்த்துட்டா சரியாவ காணும்டா. காணுமா? எங்கேயா வீட்டுல தேடி பாத்தியா? வீட்டுல எல்லா இடத்துலயும் நான் தேடிட்டேன்டா, அவளை காணும்டா. சரி சரி, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு என்ன போயிருப்பாடா? ஏய், அவளுக்கு இங்க யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எல்லாரும் லாங்ல இருக்காங்கடா. மச்சான், இப்போ எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னு தெரியலடா. ஏதாவது ஒரு ஐடியா குடுடா. இப்போ நான் என்னடா பண்றது? ஏதோ சொல்றா. சும்மா இருக்காதடா. கவலைப்படாதடா, வந்துறேன்டா. சரி மச்சான், சீக்கிரம் வா. எங்க போயிருப்பா? என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அழுற? எங்கடி போன? கீழே கடைக்கு போன. சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ காரணம் சொல்லிட்டு எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ டயர்டா தூங்கிட்டு இருந்த, சரி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுமேன்ட்டு தான் நான் அப்படியே போனேன். இருந்தாலும் சொல்லிருக்கலாம்ல. பீரியட்ஸ் ஆயிடுச்சுடா, பேட் வாங்குறதுக்காக போனேன். இதுக்கெல்லாமா போய் அழுதுகிட்டு இருப்ப? சரி வா, உட்கார் வா. சரி சாரி. இனிமே நான் உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். சரியா? நீ போடா. நீ போடி. நீ போடா. நான் எப்படி போவேன்? எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கு? வேண்டாம் சொன்னா கேளு. ஒரே ஒரு முத்தண்டி போனான்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு தானே கொடுக்குறேன்னு சொன்னா கேளு. என்னால முடியாது. டேய் வா மச்சான். டேய் அண்ணா. மச்சான் என்னடா? வாடா உட்காரு. என்ன மச்சான் சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா வளைஞ்சு வளைஞ்சு போற ஆட்டோ ஓட்டவே தெரியாத ஆன்ட்டி எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி உசுர பணைய வச்சுட்டு வந்திருக்கேன்டா. காணாம போன பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில். அதை விடு மச்சான், இங்கே வாங்க. நீ ஏன்டா இவ்வளோ பதட்டமா இருக்க? இங்கே பாரு, பிரஷ் கூட வளர்க்காம வந்திருக்க. அடுத்த வாட்டி பதட்டமா வராத. பாசம் இருக்கலாம்டா, ஆனா இவ்வளவு வெறித்தனமான பாசம் நல்லது இல்லடா. மச்சான் நீ என்னமோ டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ என்ன பண்ற அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு 2 எலுமிச்சை பழத்தை வாங்கி நடு மண்டையில நல்லா தேய்ச்சி குளிச்சுன்னு வச்சுக்கே, உன் டிப்ரெஷன்லாம் போயிடும். ஆமாண்ணா, சில டைம் நல்லா தூங்கலனாலும் இந்த மாதிரி டிப்ரெஷன் ப்ராப்ளம்லாம் வரும். நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் நல்லா ஒரு தூக்கத்தை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரியா போயிடும். ஏண்டா என் பிரச்சனைக்கு வந்தனா இல்ல உங்க பிரச்சனை தீக்க வந்தனாடா? பைத்தியமாக்கிடுவாங்க போல. டேய் பேச்ச மாத்தாத விஷயத்துக்கு வா, என்னாச்சு? ஐயோ அது ஒன்றும் இல்லைண்ணா, இவன் டயர்டாக தூங்கிட்டு இருந்தான். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமே, நீங்கள் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சிருக்கான். மச்சான் உனக்கே தெரியும்ல, இவளுக்குன்னு இப்போ யாருமே இல்லைடா, நான் தான்டா இருக்கேன். இவளுக்குன்னு என்ன விட்டா யார் இருக்கா? ஐயப்பா டேய் போதுடா ஐயப்பா விடு. ஏதோ வந்ததுக்கு ஒரு விதத்தில் நல்லதா போச்சுடா. அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே ஒரு அக்கா, அவங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே பேசி ஒரு வழியாக முடிச்சிருங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்டா, அவங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவங்களுக்கு ரொம்ப கெட்டவங்க. பார்த்து டீல் பண்ணிங்க, பார்த்து பேசிங்க. மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ இப்படி இருக்கியேடா? ஃபர்ஸ்ட் டிஷர்ட்டை வளைக்கிட்டு ப்ரஷ்ஷை போட்டு அப்போ. ட்ரெஸ்ஸை வளைக்கிட்டு ப்ரஷ்ஷை போட்டணுவாயா? வித்தியமே ஆக்கிடுவாங்க போல. இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்.
சரி, அவன் பல்லு வளர்க்க போயிட்டான், நம்ம காதல் வளர்க்க போலாமா? மச்சான் இரா, இதோ பாக்குறேன்டா. கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண விடுறானா? ராஜு இதை வந்துட்ட மச்சான். ராஜ் வாங்க. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா நல்லா இருக்கீங்க? இருக்கீங்க? வாடா. சரியா அக்கா வந்திருக்காங்க, வா. தோ வரேன்டா. கிச்சன் வேலை இருந்துச்சு, பரவாயில்ல, அதான் இருக்கட்டும். உள்ள பார்த்துட்டு இருக்கா. வாங்கக்கா, இந்தாங்க. தேங்க்ஸ். கொடுங்க. சாரி, உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போயிருச்சு. தம்பியோட ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. சோ அங்க போயிட்டேன், அதனால தான். பரவாயில்லக்கா, நீங்க இப்போ வந்திருக்கீங்களே, அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். பரவாயில்ல, அக்கா, பரவாயில்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. பரவாயில்ல. தண்ணி கொடுத்து காலை விழுறதெல்லாம் அந்த காலத்து ஃபேஷன் நினைக்கிற இந்த காலத்துல கூட மரியாதை தெரிஞ்ச பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற ராஜ். கொடுத்து வச்சவன். ஆனா எங்களுக்கு ஆதரவு தரத்துக்கு உங்களை விட்டா இப்ப வேற யாரும் எங்களுக்கு இல்லக்கா. எங்களுக்கு ஆதரவு தர வேணா யாருமே இல்லாம இருக்கலாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு எங்க ஆதரவு எப்பவும் இருக்கும். 16 பெற்று பெருவாழ்வு. 16? நீங்க வேற 2 குழந்தைய பத்திட்டே கான்வென்ட் வாசப்பல்ல மாசக்கணக்கு நிக்கிறாங்க. 16 பெற்றா எத்தனை வருஷம் நிக்கணும்? வாழ்க்கையே போயிடும். முட்டாள். 16 செல்வங்களை சொன்னண்டா. கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள். இதெல்லாம் தான் 16 செல்வங்கள். ஓ, 16 குழந்தைங்களாடா நினைச்சிட்டு இருந்தேன். நீ நினைப்படா, நினைப்ப. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ இருங்கக்கா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நல்ல பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சிக்கனமா குடும்பம் நடத்துவா போல இருக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, 10 நிமிஷம் இருங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏய் இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி வந்து விருந்தே சாப்பிடுறேன். டைம் ஆயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். நான் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ஆல்ரெடி எப்போ சொல்லிட்டு மேடம். சொல்லிட்டாங்கக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே, சமைக்கத்துங்க. வாடா. ஏய், நான் போயிட்டு வந்துடுறேன், வரேன். சரியா? நல்ல வேலைடா, அந்த அக்காவுக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா வேலையும் இப்போ தான் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கு. நீ ஏன்டா டல்லா இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, ஏதோ அவசரப்பட்டு வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ லைஃப்பை எப்படி சர்வே பண்ண போகிறேன்னு நினச்சாலே தலை சுற்றுது. அவள் என்னை நம்பி வந்துட்டா மச்சான். அவளை நல்லா வச்சு பார்த்துக்கணும். அவளை ஊரில் அவங்க அம்மா அப்பா எப்படி திரும்ப வச்சு பார்த்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எந்த வித பிரச்சனையும் வராமல் அவளை நல்லபடியாக வச்சு நான் பார்த்துக்கணும்டா. அதான் என்ன பண்ண. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க. வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு ஏங்கி தவிக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்யாணத்தையே அசால்ட்டாக முடிச்சிருக்க. ஞாபகம் வச்சுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப்பில் ஈஸியாக மற்ற எல்லா ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணிடலான்னு அர்த்தம். தட்டி விடு. நீயும் படிச்சிருக்க, அவங்களும் படிச்சிருக்காங்க. நீ வேலைக்கு போ, அவங்களும் வேலைக்கு போவாங்க. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை ரன் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது அப்படியே போயிருண்டா. சூப்பர் மச்சான், எல்லாத்துக்கும் வேலை. வண்டர்ஃபுல் மச்சான், பியூட்டிஃபுல். அப்படியே வேலை வாங்கி கொடுத்துட்றா மச்சான். வாங்கி தரடா. தேங்க்ஸ் மச்சான். கிடைக்கிறதுன்னு இதான் எனக்கு ஃப்ரெண்ட் எப்பவுமே. ஓகேவா? கண்டிப்பா மச்சான். பாய்டா, பாய்டா. மேடம் என்ன சொன்னீங்க? கிச்சனில் போய் படுத்துக்கிறேன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்கு? கிச்சனில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி இதில் என்ன தப்பு இருக்கா? அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோ. உனக்கு யாரடி சொன்னா பீரியட்ஸ் வந்தால் கிச்சனில் போய் படுக்கணும்னு? நான் சின்ன வயசுலேருந்தே என் வீட்டில் அதான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ப்ளஸ் எங்கள் அம்மா பாட்டி எல்லாரும் அப்படி தான். உன் வீட்லேயும் அப்படி தானே? அண்ட் பெரியவங்க சொன்னால் நல்லதுக்காக தான் இருக்கும். ஏய் லூசு பொண்டாட்டி, படித்தவ தானே? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஆன்சர் பண்ண. இப்போ பீரியட்ஸ் நிற்கிறதால தான் நீயும் பிறந்த, நானும் பிறந்தேன், கரெக்டா? ஒரு குழந்தை பிறக்கும்போதே கழிவோட தான் சேர்ந்து பிறக்கும். குழந்தை உங்களுக்கு புனிதம், அந்த கழிவு உங்களுக்கு அசுத்தமா? எனக்கு புரியல. இன்னும் உனக்கு சொல்லப்போனா புருஷனில் பாதி பொண்டாட்டி நீனா, உன் தீட்டில் பாதி நான். ஓகேவா? இப்படி பேசி பேசி தான் நீ என் வாழ்க்கைன்னு நினைக்க வச்சுட்ட. இப்படி நீ பார்த்து தான் நீ தான் என் வாழ்க்கைன்னு நினைக்க வச்சுட்ட. ஓய், ஐ லவ் யூ.
ஹலோ ஹலோ மச்சான். டேய் என்னடா 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேறேன். சரி 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா தான்டா இருக்கு. உன் ஃப்ரெண்டு தானே எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பாண்டி தானே, அவன் நல்லா பார்த்துப்பான்னு தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட அனுப்பிச்சேன். என்ன சமயத்தை வீட்டில் தான் பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அம்மா உன்னை பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, இன்னொரு பக்கம் உனக்கு இப்பயாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமும் படுது. ஆனால் என்ன உங்கள் அம்மா தான் சமயத்தை வீட்டை நினச்சி ரொம்ப பயப்படுது. சரி அதை விட மச்சான், இங்கே பாரு, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே சேஃபாக மட்டும் இரு. மச்சான் கொஞ்சம் சமிதாவோட வீட்லேயும் அவங்க அம்மா போய் பார்த்துக்கடா, அப்படியே எங்கள் அம்மா அப்பையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கடா. என்னடா பேசிகிட்டு இருக்க, அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா. அப்புறம் சமயத்தை வீட்டில் ஏன்டா என்னாச்சு? சரி இந்த விஷயம் சமயத்துக்கு தெரியுமா? இந்த விஷயம் சமீதாக்கு தெரியாதுடா. அப்போ சமயத்துக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. ஓகேடா. ஆமாம் ஆமாம். சரி சமயத்தை வந்துட்டாளா? ஓகேடா சரி மச்சான். ஓகே வைக்கிறேன். பாய் பாய். என்னாச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சந்தோஷ் இருக்கான்ல ஊரில், அவன் கால் பண்ணி ஊரில் எப்படி நிலவரம் இருக்குன்னு சொல்லி சொன்னான். உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? உங்கள் அம்மா அப்பாவும் நல்லா தான் இருக்காங்க. சரியா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாத. தேங்க்ஸ்டா. எதுக்கு? நான் உன்னை லவ் பண்ணும்போது நீ எப்படி இருந்தியோ இப்போவும் நீ அதே மாதிரி தான் இருக்க. எங்கே நீ மாறிவியோன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படியே தான் இருக்க. இந்த உலகத்திலேயே இப்போ ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? யாரு? நான் தான். ஓய், ஐ லவ் யூ. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? இந்த டைமில் இந்த விஷயத்த சொல்லி இவ சந்தோஷத்தை கெடுக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இப்போத்துக்கு இந்த உண்மையை மறைக்கிறத தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியல.